ஐயா, சொல்லுங்க. 2026ல இந்தந்த ராசிக்காரர்கள் எல்லாமே பண மழையில நனைய போறாங்க. பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லணும்னா இந்தந்த ராசிகள். இது ரொம்ப விசேஷமான கேள்வி. ஏனென்று சொன்னால், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது முதுமொழி. பணம் இருந்தால் தான் இப்போ எல்லாமே பண்ண முடியும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அப்போ பணம் மழையில நனையணும்னு சொல்லியிருக்கீங்க. பணமழை நனையணும்னா அளவுக்கு அதிகமாக இருக்க பணம் வந்தால் தான் அப்படி சொல்லுவாங்க. அவன் பணத்திலே குளிக்கிறான் பாடணும். ரிஷபம், கடகம், கன்னி, மீனம் இந்த 4 ராசிக்காரங்களுமே பணமழையில் நனைய போறாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய அம்சமாக விளங்கப்படுகிறார். அவர்களுக்கு வருட ஆரம்பத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். போதாக்குறைக்கு சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தன லாபம் 2ஆம் இடத்திலே குருவும் 11ஆம் இடத்திலே சனி பகவானும் இருக்காங்க. அப்போ தன லாபாதிபதியா இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நியாயமான விஷயங்கள் வந்து சேரும். ரொம்ப நாளா கேஸ் ஓடின்னு இருக்கும், பெரிய அமௌண்ட் வர விடாம இருக்கும், அது வந்து சேரும். பூர்வீக சொத்து மூலியமா ஒரு லம்பா ஒரு பணம் வந்து சேரும். பணம் மழையில் நனையணும்னா நிறைய பணம் வந்தாலும் முடியும். அப்போ அந்த மாதிரி வரும். லாட்டரி மூலியமாக பணம் வந்து சேரும். இதெல்லாமே அந்த ரிஷப ராசிக்காரங்க வரப்போகுது. கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு வராது, அவர்களை சுற்றியவர்கள் மூலமா வரும். நட்பு உறவு பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவு நண்பர். ஏன்னா அவங்க வந்து இரக்க சிந்தனை உள்ளவங்க, அன்பாக பழகக்கூடியவர்கள். அதனாலேயே அவங்க நட்பு வட்டாரெல்லாம் ரொம்ப விரிவடைஞ்சிருக்கும். அப்போ நட்பாலும் உறவாலும் இவங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும். திடீர்னு ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர், அளவுக்கு அதிகமாக பணம் வந்திருக்கும். அவர் நண்பர்கள்லாம் எழுதி வைப்பாங்க, அது மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி எழுதி வச்சுட்டு போடுவார், ஒரு சொத்து கூட கொடுப்பாரு. அதே மாதிரி நெருங்கிய உறவு அவங்களுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இவங்க இவங்க ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவங்க கடகராசி. அது மூலியமா அப்படி ரிட்டர்ன் ஆகும், இவங்க செஞ்சது மீண்டும் வரும். இது நல்லது நடக்கும். அடுத்தது கன்னிராசிக்காரன். கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் போறாரு. அது இல்லாமல் சனி பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து அந்த ஒரு ராசியை பார்க்கிறார். எப்பவுமே ராசியை வந்து சனி பகவான் பார்க்கும்போது இவங்களுமே தப்பு செய்யாம இருக்கணும். கன்னிராசிக்காரனுக்கு நியாயமான வழியிலே கண்டிப்பாக பணம் வரும். தொழில் மூலமாக வரும். தொழில் அது மூலியமாக, வியாபாரத்து மூலியமாக பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரன் அவங்க மூலியமா அந்த பணம் வந்து சேரும். இன்னொன்னு சொன்னா இவங்க பினாமியா கூட இருப்பாங்க. பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பினாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொத்தை பணத்தை வந்து ஒத்த பேர்ல வச்சுப்பாங்க. அது வந்து கன்னிராசிக்காரனுக்கு போடணும். இது நல்லது. அடுத்து மீனராசிக்காரன். மீனராசிக்காரங்களுக்குமே அந்த பணமழையில் அணிவார்கள். மீனராசிக்காரங்க ஜென்ம சனி, குரு வேற 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு வருவார். அப்படி பயிற்சியாகும்போது வரக்கூடியவர். 5ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது எல்லா வகையிலுமே முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா எல்லாமே கிடைச்சது தானே. அது இல்லாம தான் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பித்ரு தோஷம் இருக்குன்னுவாங்க, மாத்ரு தோஷம் இருக்குன்னுவாங்க. இதெல்லாமே முன்னோருடைய குருவோடைய கூட சாபம் கிடைக்கும், அதுவும் உண்டு. ஸோ இப்பேற்பட்ட இந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ராசி கேட்டீங்கன்னா மீனராசி தான். மீனராசிக்கு எந்த பாதிப்பும் வராது, குருவோடைய உச்ச வீடு. அதனால மீனராசிகள் எந்த பாதிப்பு வராது. 5ஆம் இடத்துல குரு வரும்போது இவர்களுக்கு எப்படின்னாக்கா மக்களால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆன்மீகத்துல சுவாமிகள் நிலைமையில இருப்பாங்க. ஒரு கோயிலில் போய் நிறைய, இப்போ திருப்பதி எடுத்தீங்கன்னா மக்கள் போய் நிறைய பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மக்களால் அவங்களுக்கு செல்வாக்கு செந்தரசு கிடைக்கும். இவங்களுடைய துறையால, இவங்க தொழிலாளியும் அந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து, மக்கள் நிறைய வந்தாதானே நிறைய வியாபாரங்கள் கிடைக்கும். அது மாதிரி பலதரப்பட்ட மக்களாலும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அது மூலியமா, அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ யூடியூப்ல கொடுக்குறோம், ஃபேஸ்புக்கில் கொடுக்குறோம், இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்போ அந்த நட்பு வட்டம் விரிவடையும். அப்படி அவங்க பண்ணிக்கிட்டாங்கனாக்கா அது மூலியமா நிறைய பணமழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணத்தில் நனைவாங்க. முன்னோருடைய ஆசீர்வாதத்தில் பணம் கிடைக்கும், நட்பு உறவால பணம் கிடைக்கும். இது இல்லாமல் வெளிவட்டார பழக்கங்களால கிடைக்கும். இது இல்லாமல் பயணங்களால கிடைக்கும். மீனராசிக்காரங்க பயணங்களால் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியுறவு பயணத்தாலும் வெளிநாட்டு பயணத்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். எனவே இந்த 4 ராசிக்காரங்களுமே பணமழை நனைய போகிறார்கள், சந்தோஷமாக இருக்கி போகிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம். அவங்க நன்றாக இருப்போம் என்று சொல்லி இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்லி முடிக்கிறேன்.